புதுச்சேரியில் விஸ்வரூபம் எடுத்துள்ள போலி மருந்து விவகாரத்தை சிபிஐ விசாரணைக்கு உட்படுத்தி ஆளுங்கட்சி எதிர்க்கட்சி என பாரபட்சம் பார்க்காமல் சம்பந்தப்பட்டவர்களின் சொத்துக்களை பறிமுதல் செய்ய வேண்டும் என்று துணைநிலை ஆளுநரை சந்தித்து பாஜகவினர் மனு அளித்துள்ளனர். புதுச்சேரியில் போலி தொழிற்சாலைகள் அமைத்து போலி மருந்துகள் தயாரித்து விற்பனை செய்த விவகாரம் சம்பந்தமாக பல்வேறு அரசியல் கட்சிகள் கடும் எதிர்ப்பு தெரிவித்து போராட்டங்களை நடத்தி வருகின்றன. இந்த நிலையில் புதுச்சேரி மாநில பாஜக தலைவர் வி.பி. ராமலிங்கம் தலைமையில் லோக் நிவாசில் ஆளுநர் கைலாஷ்நாதனை சந்தித்து மனு அளிக்கப்பட்டது. அந்த மனுவில் புதுச்சேரியில் போலி மருந்து விவகாரத்தை சிபிஐ விசாரணைக்கு பரிந்துரை செய்து சம்பந்தப்பட்டவர்கள் மீது கடுமையான நடவடிக்கை எடுக்க வேண்டும் என குறிப்பிட்டிருந்தனர். பின்னர் செய்தியாளர்களை சந்தித்த பாஜக தலைவர் வி.பி. ராமலிங்கம், புதுச்சேரியில் போலி மருந்து விவகாரம் தொடர்பாக பல கோடி ரூபாய் மோசடி நடைபெற்றுள்ளது. போலி மருந்துகளை விற்று மக்களின் உயிர் மீது விளையாடி இருக்கிறார்கள். ஒரு கும்பல் இதில் கூட்டு சதியில் ஈடுபட்டுள்ளது. எனவே போலி மருந்து விவகாரத்தை சிபிஐயிடம் ஒப்படைக்க வேண்டும் என்று ஆளுநரை சந்தித்து மனு அளித்துள்ளதாகவும், தொடர்ந்து விசாரணை செய்து ஆளுங்கட்சி எதிர்க்கட்சி என்று பாரபட்சமின்றி அவர்களின் சொத்துக்களை பறிமுதல் செய்ய வேண்டும் என்றும் அவர் கேட்டுக் கொண்டுள்ளார். தாவேக தலைவர் விஜய் பேசும் பிரச்சார கூட்ட மைதானம் முழுமையாக தயாரான நிலையில் ஆண்கள் பெண்கள் தனித்தனியாக நின்று விஜய் பேசுவதை கேட்பதற்கு இடங்கள் ஒதுக்கப்பட்டு பாதுகாப்புக்கு இரும்பு கேட்டுகள் அமைக்கப்பட்டுள்ளது. தமிழக வெற்றி கழகத்தின் பிரச்சார கூட்டம் புதுச்சேரியில் நாளை உப்பளம் துறைமுக வளாகத்தில் நடைபெறுகிறது. இந்த கூட்டத்தில் தமிழக வெற்றி கழக தலைவர் விஜய் உரையாற்றுகிறார். இதற்காக உப்பளம் மைதானம் முழுமையாக தயார் செய்யப்பட்டுள்ளது. பாதுகாப்பு வசதிகள் ஏற்படுத்தப்பட்டுள்ளது. மேலும் கூட்டத்திற்கு வரும் தமிழக வெற்றி கழக தொண்டர்கள் மற்றும் பொதுமக்கள் வருவதற்கென்று தனியாக வழியும், கூட்டம் முடிந்து செல்வதற்கு தனியாக வழி என தனித்தனியாக ஏற்படுத்தப்பட்டுள்ளது. மேலும் கூட்டத்தில் கலந்து கொள்பவர்களுக்காக தண்ணீர் பாட்டில்கள் மற்றும் குடிநீர் கேன்கள் அமைக்கப்பட்டுள்ளது. மேலும் அவர்களுக்கு வழங்குவதற்காக பிஸ்கெட் பாக்கெட்டுகளும் தயார் செய்யப்பட்டுள்ளது. அது மட்டுமல்லாமல் பொதுக்கூட்டத்தின் போது மின்தடை ஏற்படாமல் இருக்க ஜெனரேட்டர்கள் வசதி ஏற்படுத்தப்பட்டுள்ளது மற்றும் ஹைமாஸ் விளக்குகளும் தயார் நிலையில் வைக்கப்பட்டுள்ளது. அதே போன்று மருத்துவத்துறை, தீயணைப்புத்துறை உள்ளிட்ட பாதுகாப்பு துறையினர் தயார் நிலையில் உள்ளனர். சுமார் 1000க்கும் மேற்பட்டோர் போலீசார் பாதுகாப்பு பணியிலும் ஈடுபடுத்தப்பட உள்ளனர். கூட்டத்திற்கு வருபவர்கள் பல்வேறு சோதனைகளுக்கு பிறகு கூட்டு அரங்கிற்குள் அனுமதிக்கப்படுவார்கள் என்று அறிவிக்கப்பட்டுள்ளது. மேலும் மாநாட்டு பிரச்சார கூட்டத்தில் விஜய் நின்று பேசும் இடம் மற்றும் தொண்டர்கள் நிற்கும் இடம், ஊடகத்துறையினர் அமரும் இடம் என தனித்தனியாக இடங்கள் பிரிக்கப்பட்டு பாதுகாப்பு அரண்களும் அமைக்கப்பட்டுள்ளது. மேலும் விஜய் பேசுவதை கேட்பதற்காக பெரிய அளவில் ஸ்பீக்கர்கள் ஏற்பாடு செய்யப்பட்டுள்ளது. அது மட்டுமல்லாமல் LED பெரிய திரையர்களும் ஏற்பாடு செய்யப்பட்டுள்ளது. அனைத்து வசதிகளையும் இன்று போக்குவரத்து காவல்துறை மற்றும் சட்ட ஒழுங்கு போலீசார்கள் விஜய் பேசும் மைதானத்தில் பாதுகாப்பு ஏற்பாடுகளை பார்வையிட்டு வருகின்றனர். மேலும் புதுச்சேரியில் விஜய் பேசுவதை கேட்பதற்காக தமிழகத்திலிருந்து யாரும் வர வேண்டாம் என்றும் அறிவுறுத்தப்பட்டுள்ளது. மீறி வருபவர்களை கண்காணிக்க 17 இடங்களில் கண்காணிப்பு சோதனை சாவடிகளும் அமைக்கப்பட்டுள்ளது என்பது குறிப்பிடத்தக்கது. நாட்டிற்காக உயிர் தியாகம் செய்யும் படை வீரர்களின் இறுதிச் சடங்கு வரும் காலங்களில் அரசு மரியாதையுடன் நடைபெற வேண்டும் என்று துணைநிலை ஆளுநர் கைலாஷ்நாதன் தெரிவித்துள்ளார். படை வீரர்கள் கொடிநாள் விழா லோக் பவனில் இன்று நடைபெற்றது. துணைநிலை ஆளுநர் கைலாஷ்நாதன் கடந்த ஆண்டு கொடிநாள் நிதிக்கு அதிக பங்களிப்பு செய்த அரசு துறைகள், நிறுவனங்கள், தனி நபர்களுக்கு நினைவு பரிசுகள் வழங்கி கௌரவித்தார். விழாவில் முதலமைச்சர் ரங்கசாமி, தலைமைச் செயலர் சரத் சௌகான், முன்னாள் படை வீரர்கள் துறை செயலர் கேசவன், மாவட்ட ஆட்சியர் குலோத்துங்கன் மற்றும் பல்வேறு துறைகளை சார்ந்த பிரதிநிதிகள் கலந்து கொண்டனர். விழாவில் பேசிய துணைநிலை ஆளுநர், முப்படை வீரர்களின் தியாகம் போற்றுதலுக்கு உரியது. நாட்டிற்காக உயிர் தியாகம் செய்யும் படை வீரர்களின் இறுதிச் சடங்கு வரும் காலங்களில் அரசு மரியாதையுடன் நடைபெற வேண்டும் என்று தெரிவித்தார். புதுச்சேரியில் போலி மருந்து தயாரித்து விற்பனை செய்து கூட்டு சதியில் ஈடுபட்ட பாஜக மற்றும் என்ஆர் காங்கிரஸ் அரசை கண்டித்து திமுகவினர் சட்டமன்றத்தை முற்றுகையிட்டு போராட்டத்தில் ஈடுபட்டனர். புதுச்சேரியில் 2000 கோடி ரூபாய்க்கு 1000 வகையான போலி மருந்துகள் தயாரித்து இந்தியா முழுவதும் விற்பனை செய்த விவகாரம் புதுச்சேரியில் பூதாகரமாக கிளம்பியுள்ளது. இதில் சம்பந்தப்பட்ட குற்றவாளிகளை உடனடியாக கைது செய்ய வேண்டும் என வலியுறுத்தி பல்வேறு அரசியல் கட்சிகள் போராட்டத்தை முன்னெடுத்து வருகின்றன. அந்த வகையில் போலி மருந்து தொழிற்சாலை விவகாரத்தில் பாஜக, என்ஆர் காங்கிரஸ் அரசை கண்டித்தும் மக்களின் உயிரோடு விளையாடும் குற்றவாளிகள் மீது கடுமையான சட்ட நடவடிக்கை எடுக்க வலியுறுத்தியும் திமுக சார்பில் சட்டமன்றத்தை முற்றுகையிடப் போவதாக அறிவித்திருந்தனர். அதன்படி திமுக மாநில அமைப்பாளர் சிவா தலைமையில் ராஜா திரையரங்கம் அருகே ஒன்று திரண்ட திமுகவினர் ஊர்வலமாக புறப்பட்டு நேரு வீதி, மிஷன் வீதி வழியாக சட்டமன்றம் நோக்கி சென்றனர். அப்போது ஆம்பூர் சாலை சந்திப்பில் போலீசார் தடுப்பு கட்டை அமைத்து திமுகவினரை தடுத்தனர். இதனையடுத்து அங்கே திமுகவினர் தடுப்பு கட்டைகள் மீது ஏறி கோரிக்கைகளை வலியுறுத்தி கண்டன கோஷங்களை எழுப்பினர்.
இதனையடுத்து திமுக மாநில அமைப்பாளர் சிவாவுக்கும் உட்பட்ட 100க்கும் மேற்பட்டவர்களை போலீசார் கைது செய்தனர். இது குறித்து மாநில அமைப்பாளர் சிவா கூறும் பொழுது, போலி மருந்து விவகாரத்தில் பல்வேறு மாநிலங்கள் சம்பந்தப்பட்டிருப்பதால் சிபிஐ விசாரிக்க வேண்டும். ஏனென்றால் இதில் ஒருவர் மட்டுமே தவறு செய்திருக்க முடியாது. ஆளும் அரசின் மிகப்பெரிய சதி திட்டம் உள்ளதாக அவர் குற்றம் சாட்டினார். புதுச்சேரியில் நாளை விஜய் பங்கேற்கும் தாவேகா பிரச்சார கூட்டத்தில் பங்கேற்க தமிழகத்திலிருந்து யாரும் வர வேண்டாம் என்றும், அனுமதிக்கப்பட்டுள்ள நேரத்தில் கூட்டத்தை முடித்துக் கொள்ள வேண்டும் எனவும் எஸ்எஸ்பி கலைவாணன் உறுதிபட தெரிவித்துள்ளார். தமிழக வெற்றிக் கழகத்தின் தேர்தல் பிரச்சார கூட்டம் புதுச்சேரியில் நாளை உப்பளம் துறைமுக வளாகத்தில் நடைபெறுகிறது. கூட்டத்திற்கு காலை 10 மணி முதல் 12 மணி வரை அனுமதி வழங்கப்பட்டுள்ளது. மேலும் 5000 பேருக்கு மட்டுமே அனுமதி வழங்கப்பட்டுள்ளதால் கூட்டம் அமைதியாக நடைபெற தமிழகத்திலிருந்து யாரும் வர வேண்டாம் என்று காவல்துறை சார்பில் கேட்டுக் கொள்ளப்பட்டுள்ளது. இது குறித்து புதுச்சேரி முதுநிலை காவல் கண்காணிப்பாளர் கலைவாணன் அளித்த பேட்டியில், நாளை விஜய் பங்கேற்கும் கூட்டத்திற்கு QR கோடுடன் பாஸ் வைத்திருக்கும் 5000 நபர்களுக்கு மட்டுமே அனுமதி வழங்கப்பட்டுள்ளது. 5000 பாஸ்களும் புதுச்சேரியில் உள்ளவர்களுக்கு மட்டுமே வழங்கப்பட்டுள்ளது என்றார். வெளி மாநிலத்தவர்கள் கூட்டத்தில் பங்கேற்க அனுமதி இல்லை. மாநில எல்லைகளான 17 இடங்களில் போலீஸ் பாதுகாப்பு பணியில் ஈடுபடுத்தப்பட்டுள்ளனர். தேவையான குடிநீர் வசதிகள், மருத்துவ வசதி, தீயணைப்புத்துறை உள்ளிட்ட பல்வேறு துறைகளுடன் வசதிகள் ஏற்படுத்தப்பட்டுள்ளது. கூட்டத்தை அமைதியாக நடத்த வேண்டும் என்ற எண்ணத்தில் வெளி மாநிலத்தவர்கள் யாரும் வர வேண்டாம் என்று கேட்டுக்கொண்ட எஸ்எஸ்பி கலைவாணன், காவல்துறை அனுமதித்துள்ள 10 மணியிலிருந்து 12 மணிக்குள்ளே கூட்டத்தை முடித்துக் கொள்ள வேண்டும் என்றார். புதுச்சேரி சோனாம்பாளையம் சந்திப்பு உப்பளம் பகுதியில் தடுப்பு கட்டைகள் அமைத்து அனுமதி அடையாள அட்டை இருந்தால் மட்டுமே அனுமதிக்கப்படுவார்கள். கூட்டத்திற்கு வருபவர்கள் வாகனம் நிறுத்துவதற்கு பாண்டி மெரினா மற்றும் இந்திரா காந்தி ஸ்டேடியம் பின்புறம் பார்க்கிங் ஒதுக்கப்பட்டுள்ளது என்று தெரிவித்த அவர், பள்ளி கல்லூரிகளுக்கு எந்தவித இடைஞ்சலும் இல்லாத அளவுக்கு தான் நேரம் ஒதுக்கப்பட்டுள்ளது. எனவே பாதுகாப்புடன் நடைபெற அனைவரும் ஒத்துழைக்க வேண்டும் என்று கேட்டுக்கொண்டார். PTU ஓய்வூதியர்கள் நல்வாழ்வு சங்கம் சார்பில் 3 அம்ச கோரிக்கைகளை உடனடியாக நிறைவேற்ற வலியுறுத்தி முதற்கட்டமாக இன்று கோரிக்கைகளை வலியுறுத்தி கவன ஈர்ப்பு ஆர்ப்பாட்டம் நடைபெற்றது. PTU ஓய்வூதியர்கள் நலவாழ்வு சங்கம் சார்பில் புதுவை காலாப்பட்டில் உள்ள தொழில்நுட்ப பல்கலைக்கழகத்தில் இன்று கவன ஈர்ப்பு ஆர்ப்பாட்டம் நடைபெற்றது. பென்ஷன்தாரர்களுக்கு வழங்க வேண்டிய அனைத்து நிலுவைத் தொகையையும் உடனடியாக வழங்க வேண்டும். கடந்த 20 ஆண்டுகளுக்கு மேலாக நிரப்பப்படாத பணியின் போது உயிர்நீத்த ஊழியர்களின் வாரிசுதாரர்களுக்கு பணி ஆணை வழங்கப்பட வேண்டும். மாதாந்திர பென்ஷனை தங்கு தடையின்றி குறித்த நேரத்தில் பெறுவதற்கு புதுவை அரசின் கருவூலம் மூலமாக பென்ஷனை வழங்க உடனடியாக நடவடிக்கை எடுக்க வேண்டும் போன்ற 3 அம்ச கோரிக்கைகளை வலியுறுத்தி இந்த கவன ஈர்ப்பு ஆர்ப்பாட்டம் நடைபெற்றது. இதில் அனைத்து ஓய்வூதியர்கள் மற்றும் குடும்ப ஓய்வூதியர்கள் பலர் கலந்து கொண்டு கோரிக்கைகளை வலியுறுத்தி கோஷங்களை எழுப்பினர். அன்னை சோனியா காந்தியின் பிறந்த நாளை முன்னிட்டு நலத்திட்ட உதவிகள் வழங்கும் விழா நடைபெற்றது. அன்னை சோனியா காந்தி பிறந்த நாளை முன்னிட்டு வட்டார தலைவர்கள் ராஜ்மோகன் மற்றும் ஜெரால்ட் தலைமையில் வைத்திக்குப்பம் பகுதியில் நலத்திட்ட உதவிகள் வழங்கும் விழா நடைபெற்றது. விழாவில் சிறப்பு விருந்தினர்களாக பிரதேச காங்கிரஸ் கமிட்டி தலைவர் மற்றும் பாராளுமன்ற உறுப்பினர் வைத்திலிங்கம், முன்னாள் முதல்வர் நாராயணசாமி முன்னிலையில் கிழக்கு மாவட்ட தலைவர் வேல்முருகன், பொறுப்பாளர் டாக்டர் விஜயகுமாரி மற்றும் ரவி கலந்து கொண்டு கேக் வெட்டி சிறுவர் சிறுமிகளுக்கு பரிசு பொருட்கள் வழங்கி, மேலும் மகளிருக்கு பரிசு பொருட்கள் வழங்கி கௌரவிக்கப்பட்டது. இந்நிகழ்ச்சியில் நிர்வாகிகள் சிலம்பரசன், செந்தில், விஜயன், பவித்திரன், அருள், ஆரோக்கியநாதன், அல்பர், கலையரசி, பிரவீனா, கலைவாணி மற்றும் பலர் கலந்து கொண்டனர். மத்திய அரசின் தொழிலாளர் விரோத சட்டங்களை திரும்ப பெற வலியுறுத்தி இந்திய கம்யூனிஸ்ட், மார்க்சிஸ்ட், விடுதலை சிறுத்தைகள், இந்திய கம்யூனிஸ்ட் ML கட்சியினர் சார்பில் ஆர்ப்பாட்டம் நடைபெற்றது. புதுவை நேரு வீதி, மிஷன் வீதி சந்திப்பில் நடைபெற்ற ஆர்ப்பாட்டத்திற்கு இந்திய கம்யூனிஸ்ட் கட்சியின் மாநில செயலர் சலீம் தலைமை வகித்தார். இந்திய கம்யூனிஸ்ட் கட்சி நிர்வாகிகள், முன்னாள் சட்டமன்ற உறுப்பினர் நாரா கலிநாதன், அந்தோனி, மார்க்சிஸ்ட் கட்சி மாநில செயலாளர் ராமச்சந்திரன், மாநில ஒருங்கிணைப்பாளர் பெருமாள், விடுதலை சிறுத்தை கட்சி முதன்மை செயலாளர் தேவபொழிலன், மார்க்சிஸ்ட் லெனினிஸ்ட் கட்சி மாநில செயலாளர் பாலசுப்ரமணியன், பெண்கள் முற்போக்கு கழகம் விஜயா உட்பட பலர் பங்கேற்றனர். மத்திய பாஜக அரசு தொழிலாளர்களின் நலனுக்கு விரோதமாக அமல்படுத்தியுள்ள சட்டங்களை திரும்பப் பெற வலியுறுத்தி ஆர்ப்பாட்டத்தில் கோஷம் எழுப்பப்பட்டது. பாகூர் சேலியமேட்டில் அமைய உள்ள சுங்கச்சாவடி சம்பந்தமாக சட்டமன்ற உறுப்பினர் நேரு தொடுத்த வழக்கில் சுங்கச்சாவடி அமைவது குறித்து மத்திய அரசு 2 வாரங்களில் பதிலளிக்க வேண்டும் என சென்னை உயர்நீதிமன்றம் உத்தரவிட்டுள்ளது. புதுச்சேரி எல்லை பகுதியான பாகூர் சேலியமேடு பகுதியில் அமையவிருந்த சுங்கச்சாவடியை அங்கு அமைத்தால் புதுச்சேரி மக்களுக்கும் மற்றும் விவசாயிகளுக்கும் வாழ்வாதாரம் பாதிக்கும் என்று உருளையன்பேட்டை தொகுதி சட்டமன்ற உறுப்பினரும் மனிதநேய மக்கள் சேவை இயக்க நிறுவன தலைவருமான சட்டமன்ற உறுப்பினர் நேரு என்கின்ற குப்புசாமி மற்றும் பொதுநல அமைப்புகளைச் சேர்ந்த தலைவர்கள் ஒன்றிணைந்து
பாகூர் சீலியமேடு பகுதியில் சுங்கச்சாவடி அமைய உள்ள இடத்தில் போராட்டம் நடத்தினர். மேலும் பாகூர் சீலியமேடு பகுதியில் சுங்கச்சாவடி அமையக்கூடாது என நேரு என்கின்ற குப்புசாமி சென்னை உயர்நீதிமன்றத்தில் வழக்கு பதிவு செய்தார். சீலியமேடு பகுதியில் சுங்கச்சாவடி அமையக்கூடாது என்ற வழக்கில் 8/12/2025 இன்று சென்னை உயர்நீதிமன்ற தலைமை நீதிபதி அமர்வு முன்பு விசாரணைக்கு வந்தது. வழக்கில் ஆஜரான வழக்கறிஞர் ஞானசேகர் சுங்கச்சாவடி அமைவதற்கு எதிர்ப்பு தெரிவித்து சிறப்பாக வாதாடினார். இது சம்பந்தமாக சென்னை உயர்நீதிமன்ற தலைமை நீதிபதி அமர்வு சுங்கச்சாவடி அமைவது குறித்து மத்திய அரசு 2 வாரங்களில் பதிலளிக்க வேண்டும் என உத்தரவிட்டு வழக்கை ஒத்திவைத்துள்ளார். இந்திரா நகர் தொகுதி காங்கிரஸ் கமிட்டி சார்பில் தொகுதி மக்களுக்கு தினசரி கேலண்டர் வழங்கும் நிகழ்ச்சி நடைபெற்றது. புதுச்சேரி இந்திரா நகர் தொகுதி காங்கிரஸ் கமிட்டி சார்பில் தொகுதி மக்களுக்கு தினசரி கேலண்டர் வழங்கும் விழா நடைபெற்றது. இந்திரா நகர் தொகுதி பொறுப்பாளர் ராஜா குமார் ஏற்பாட்டில் நடைபெற்ற இந்த நிகழ்ச்சியில் புதுச்சேரி மாநில காங்கிரஸ் கட்சியின் தலைவரும் நாடாளுமன்ற உறுப்பினருமான வைத்திலிங்கம், முன்னாள் முதல்வர் நாராயணசாமி மற்றும் சீனியர் துணைத் தலைவர் AICC ஒருங்கிணைப்பாளர் தேவதாஸ் ஆகியோர் கலந்து கொண்டு முத்தையர்பாளையம் காந்தி திருநல்லூரில் உள்ள ஸ்ரீதேவி கருமாரியம்மன் கோவிலில் 2026 ஆண்டின் தினசரி கேலண்டரை பூஜை செய்து தொகுதி மக்களுக்கு தினசரி கேலண்டர் வழங்கும் நிகழ்வு நடைபெற்றது. இந்திரா நகர் சட்டமன்ற தொகுதியின் பொறுப்பாளர் ராஜாகுமார் தலைமையில் தொகுதியின் வட்டார காங்கிரஸ் தலைவர் சோமசுந்தரம் முன்னிலையிலும் மாவட்ட காங்கிரஸ் கமிட்டி, மகிழா காங்கிரஸ் மற்றும் இளைஞர் காங்கிரஸ் நிர்வாகிகள் பலர் கலந்து கொண்டு வீடு வீடாக சென்று வழங்கினர். புதுச்சேரி மாநில மேரா யுவா பாரத் சார்பில் நடைபெற்ற இளைஞர் விழா 2026 போட்டி நிறைவு விழாவில் அமைச்சர் நமச்சிவாயம் சிறப்பு தலைமை ஏற்று இளைஞர் நல விழா 2026 குறித்து சிறப்புரையாற்றினார். புதுச்சேரி மாவட்ட இளைஞர் விழா 2026 தேசிய இளைஞர் நலன் மற்றும் விளையாட்டு அமைச்சகத்தின் வழிகாட்டுதலின்படி புதுச்சேரி மேரா யுவா பாரத் சார்பில் 15 முதல் 29 வயது வரம்புடைய இளைஞர்கள் தங்களின் திறமைகள், புதுமை, பேச்சாற்றல், பங்களிப்பு அனைத்தையும் ஊக்குவிக்கும் வகையில் பல்வேறு போட்டிகள் நடைபெற்றன. தொடக்க விழா முருங்கம்பாக்கம் ராஷ்டிரிய ரக்ஷா பல்கலைக்கழகத்தில் நடைபெற்றது. அதனைத் தொடர்ந்து புதுச்சேரி, காரைக்கால், மாகி, ஏனாம் என 4 மாவட்ட அளவில் நடைபெற்ற போட்டியில் தேர்ந்தெடுக்கப்பட்ட இளைஞர்களுக்கு புதுச்சேரி மாநில அளவிலான போட்டிகள் நடைபெற்றது. பேச்சு போட்டி, கவிதை போட்டி, ஓவிய போட்டி, நாட்டுப்புற நடன போட்டி, நாட்டுப்புற பாடல் போட்டி முதலான போட்டிகள் நடைபெற்றன. ஒவ்வொரு போட்டியிலும் வெற்றி பெற்ற இளைஞர்களை நடுவர்கள் தேர்வு செய்தனர். தேர்ந்தெடுக்கப்பட்ட போட்டியாளர்களுக்கு நிறைவு விழாவில் பரிசுகள் வழங்கப்பட்டன. இந்த மாநில அளவிலான போட்டிகளில் வெற்றி பெற்றவர்கள் தேசிய அளவில் புதுடில்லி பாரத் மண்டபத்தில் 10/1/2026, 11/1/2026, 12/1/2026 ஆகிய நாட்களில் நடைபெறும் தேசிய இளைஞர் விழா 2026 புதுச்சேரி மாநிலத்தின் சார்பாக பங்கேற்று தங்களின் பேச்சு திறன், கவிதையாற்றல், ஓவியத்திறன், நடனத்திறன் மற்றும் பாடல் திறன் ஆகிய திறன்களை வெளிப்படுத்த இருக்கிறார்கள். புதுச்சேரி மாநில இளைஞர் விழா 2026 போட்டி நிறைவு விழா நடைபெற்றது. இவ்விழாவில் தேசிய இளைஞர் விழா 2026 மாவட்ட ஒருங்கிணைப்பாளர் கலைவாணி பாண்டியன் வரவேற்புரை வழங்கினார். ஒருங்கிணைப்பாளர் சதீஷ்குமார் நோக்கு உரையாற்றினார். விழாவிற்கு தலைமையேற்று அரியாங்குப்பம் சட்டமன்ற தொகுதி சட்டமன்ற உறுப்பினர் பாஸ்கர் என்று தட்சிணாமூர்த்தி போட்டியில் வெற்றி பெற்ற இளைஞர்களை வாழ்த்தி பேசினார். உள்துறை, கல்வித்துறை, இளைஞர் நலன் மற்றும் விளையாட்டுத்துறையின் அமைச்சர் நமச்சிவாயம் விழாவிற்கு சிறப்பு தலைமையேற்று இளைஞர் நல விழா 2026 குறித்து சிறப்புரையாற்றினார். மேலும் மாநில அளவில் தேர்வு பெற்று தேசிய அளவிலான போட்டிகளில் பங்கேற்கும் மாணவர்களுக்கு ஆசி வழங்கினார். புதுச்சேரி மாநில தேர்தல் துறை ஒருங்கிணைப்பாளர் கோவிந்தசாமி முன்னிலை வகித்தார். புதுச்சேரி முருங்கம்பாக்கம் ராஷ்டிரிய ரக்ஷா பல்கலைக்கழகத்தின் இயக்குனர் அர்சா நன்றி உரையாற்றினார். இவ்விழாவில் தேசிய விருது பெற்ற நாட்டு நலப்பணி திட்ட தன்னார்வலர் தினேஷிற்கு பொன்னாடை அணிவித்து சிறப்பு செய்யப்பட்டது. மேலும் வருகின்ற வியாழக்கிழமை அன்று வலிமையான பாரதம் உருவாக்குவதில் இளைய தலைமுறையினரின் பங்களிப்பு குறித்த காணொலி போட்டி நடைபெற உள்ளது. ஆல் இந்தியா இன்டர்நேஷனல் கராத்தே சாம்பியன்ஷிப்பில் தேசிய பதக்கம் வென்ற புதுவை மாணவர்கள் ஷரத், அதீப் ஆகியோர் முதல்வர் ரங்கசாமி, அமைச்சர் நமச்சிவாயத்திடம் வாழ்த்து பெற்றனர். புதுச்சேரியை சேர்ந்த மாணவர்கள் ஷரத் மற்றும் அதீப் ஆகியோர் டெல்லி டாக்கடோரோ ஸ்டேடியத்தில் டிசம்பர் 1 மற்றும் 2 தேதிகளில் நடைபெற்ற ஆல் இந்தியா இன்டர்நேஷனல் கராத்தே சாம்பியன்ஷிப்பில் தேசிய பதக்கங்களை வென்று புதுச்சேரிக்கு பெருமை சேர்த்துள்ளனர். முன்னதாக பெங்களூரில் நடைபெற்ற தென்னிந்தியா சாம்பியன்ஷிப்பில் பதக்கம் வென்று தென் மண்டலத்தை பிரதிநிதித்துவம் படுத்திய இருவரும் இன்டர்நேஷனல் போட்டியில் சிறப்பாக பங்கேற்று சாதனை புரிந்தனர். ஷரத் குமித்தி பிரிவில் வெள்ளிப் பதக்கம், தொடர்ந்து இரு வீரர்களும் அதீப் குமித்தி பிரிவில் வெண்கலப் பதக்கம் பெற்றனர். தேசிய மட்ட சாதனையை தொடர்ந்து இரு வீரர்களும் புதுச்சேரி முதல்வர் ரங்கசாமியை சந்தித்து அவரது ஆசி பெற்றனர். தொடர்ந்து அமைச்சர் நமச்சிவாயத்தையும் சந்தித்து அவரின் வாழ்த்துக்களை பெற்றனர். இவர்களுக்கு பயிற்சி வழங்கியவர் ரென்ஷி கரம்சன் தேசிய பதக்கதாரர் மற்றும் கோல்டன் ஏசியன் கராத்தே பெடரேஷன் ஜட்ஜ் ஆவார்.
இந்த இன்டர்சோனல் 3 போட்டியில் வட, தென்கிழக்கு, மேற்கு மற்றும் வடகிழக்கு மண்டலங்களில் இருந்து தேர்ந்தெடுக்கப்பட்ட சிறந்த வீரர்கள் பங்கேற்றனர். இதில் புதுச்சேரியை பிரதிநிதித்துவப்படுத்திய ஷரத் மற்றும் அதிப் ஆகியோர் தேசிய பதக்கத்தை வென்று புதுச்சேரியின் ஒரு முக்கிய இடத்தை பிடித்துள்ளனர். புதுச்சேரி ஹோட்டலில் தவறவிட்ட தங்க நகையை மீட்டு ஒப்படைத்த காவலாளியை சப்தகிரி குழும நிர்வாக இயக்குனர் VPS ரமேஷ்குமார் வெகுவாக பாராட்டினார். புதுச்சேரி புதிய பேருந்து நிலையம் அருகில் உள்ள ஹோட்டல் கிரீன் பேலஸில் சுப நிகழ்ச்சி ஒன்றில் கலந்து கொண்ட நபர் அவரது 3 சவரன் பிரேஸ்லெட்டை தவறவிட்டு விட்டார். ஹோட்டலில் பணிபுரியும் செக்யூரிட்டி பரந்தாமன் அதனை கண்டுபிடித்து பத்திரமாக உரிமையாளரிடம் ஒப்படைத்தார். அவரின் இந்த நல்ல செயலையும் நற்குணத்தையும் பாராட்டி சப்தகிரி குழுமத்தின் நிர்வாக இயக்குனர் சப்தகிரி VPS ரமேஷ்குமார் சால்வை அணிவித்து வெகுவாக பாராட்டினார். புதுச்சேரி முப்படை முன்னாள் ராணுவ வீரர்கள் மற்றும் வீர தாய்மார்கள் நல சங்கத்தின் ஆண்டு விழா நடைபெற்றது. புதுச்சேரி முப்படை முன்னாள் ராணுவ வீரர்கள் மற்றும் வீர தாய்மார்கள் நல சங்கத்தின் ஆண்டு விழா தலைவர் மோகன் தலைமையில் விவேகானந்தா பள்ளி வளாகத்தில் உள்ள சரஸ்வதி மகாலில் சிறப்பாக நடைபெற்றது. இவ்விழாவை தேசிய முன்னாள் ராணுவ வீரர்களின் ஒருங்கிணைப்பு குழுவின் சேர்மன் லிங்கலா ஜெகன் ரெட்டி சிறப்பு விருந்தினராக கலந்து கொண்டு விழாவை சிறப்பித்தார். விழாவில் முதலாக ஆபரேஷன் சிந்தூரில் கலந்து கொண்ட புதுவையின் கமலநாதனை கௌரவப்படுத்தினர். மேலும் 10 மற்றும் 12ஆம் வகுப்பில் சிறந்த மதிப்பெண் பெற்ற மாணவர்களுக்கு கல்வி ஊக்கத்தொகை வழங்கி பாராட்டினர். ஓய்வூதிய பலன் இல்லா முன்னாள் ராணுவ வீரர்கள் மற்றும் வீரத்தாயினருக்கு முதியோர் உதவித்தொகை மற்றும் பல துறைகளில் சாதனை புரிந்த சங்க உறுப்பினர்கள் மற்றும் அவர் குடும்பத்தாருக்கு சாதனையாளர் விருது வழங்கி பாராட்டினர். விழாவிற்கு சிறப்பு அழைப்பாளர்களாக டாக்டர் அசோக் சங்கர் படே, லெனோவோ கம்பெனியின் தென்னிந்திய தலைவர் கார்த்திகேயன், NEXCCயின் தென்மண்டல தலைவர் லயன் மகாராஜன், பிரதம மந்திரியின் ஊனமுற்றோர் மற்றும் முதியோர் புதுச்சேரி குழுவின் ஒருங்கிணைப்பாளர் வீரத்தாய் சூடாமணி வாழ்த்துரை வழங்கினார். விழாவில் சுமார் 1000 பேர் கலந்து கொண்டனர். விழாவினை ஜீவானந்தம் தொகுத்து வழங்கினார். பொதுச் செயலாளர் செல்வமணி மற்றும் டீம் டிரைவா விழாவின் ஏற்பாடுகளை சிறப்பாக செய்திருந்தனர். முடிவில் உறுப்பினர்கள் அனைவருக்கும் ஆண்டு பரிசு வழங்கப்பட்டது. வீராம்பட்டினம் செங்கலநீரம்மன் ஆலயத்தில் ஐயப்ப பக்தர்கள் சார்பில் திருவிளக்கு பூஜை நடைபெற்றது. அரியாங்குப்பம் கொம்யூன் வீராம்பட்டினம் கிராமத்தில் ஆண்டுதோறும் கார்த்திகை மாதத்தில் கிராம மக்கள் பலரும் மாலை அணிந்து விரதம் மேற்கொண்டு சபரிமலைக்கு யாத்திரை சென்று வருவது வழக்கம். இதில் முக்கிய நிகழ்வாக வீராம்பட்டினம் கிராமத்தில் உள்ள அருள்மிகு ஸ்ரீ செங்கலநீரம்மன் ஆலயத்தில் திருவிளக்கு பூஜைகள் செய்வது வழக்கம். இதில் வீராம்பட்டினம் ஐயப்ப சுவாமி பக்தர்கள் சார்பில் 30ஆம் ஆண்டு திருவிளக்கு பூஜை இவ்வாலயத்தில் நடைபெற்றது. இதில் நூற்றுக்கணக்கான பெண்கள் திருவிளக்கு பூஜையில் கலந்து கொண்டு பூஜை செய்து வழிபட்டனர். மேலும் இதில் 500க்கும் மேற்பட்ட ஐயப்ப சுவாமி பக்தர்கள் சரண கோஷமிட்டு சிறப்பு பூஜைகள் செய்து மகா தீபாராதனைகள் செய்தனர். தொடர்ந்து பக்தர்கள் அனைவருக்கும் அன்னதானம் வழங்கப்பட்டது. இந்நிகழ்ச்சிக்கான ஏற்பாடுகளை வீராம்பட்டினம் ஐயப்ப பக்தர்கள் சிறப்பாக செய்திருந்தனர். அரியாங்குப்பம் அருந்ததிபுரம் ஆனந்தம் நகர் பகுதியில் வாய்க்கால் பாலம் அமைக்கும் பணியினை சட்டமன்ற உறுப்பினர் தட்சிணாமூர்த்தி பூமி பூஜை செய்து துவங்கி வைத்தார். அரியாங்குப்பம் தொகுதிக்குட்பட்ட அருந்ததிபுரம் ஆனந்தம் நகர் பகுதியில் வடிகால் வாய்க்காலின் குறுக்கே கான்கிரீட் பாலம் அமைத்திட பொதுப்பணித்துறை மூலம் 20,70,000 ரூபாய் மதிப்பீட்டில் கட்டுமான பணி துவங்கிட சட்டமன்ற உறுப்பினர் பாஸ்கர் தட்சிணாமூர்த்தி தலைமையில் பூமி பூஜை செய்து பணிகள் மேற்கொள்ளப்பட்டது. இந்நிகழ்ச்சியில் பொதுப்பணித்துறை நீர்ப்பாசன பிரிவு செயற்பொறியாளர் ராஜ்குமார், உதவி பொறியாளர் மதிவாணன், இளநிலை பொறியாளர் பிரதீப் ராஜ் மற்றும் NR காங்கிரஸ் கட்சி நிர்வாகிகள், ஊர் பொதுமக்கள் பலர் கலந்து கொண்டனர். நெட்டப்பாக்கம் ஆரம்ப சுகாதார நிலைய மருத்துவ அதிகாரிகளின் அலட்சிய போக்கால் 3 மாத குழந்தை உயிரிழந்த நிலையில் இதுபோன்ற சம்பவங்கள் மீண்டும் நடைபெறாமல் தடுக்க தகுந்த நடவடிக்கைகள் எடுக்க வேண்டும் என தேசிய மக்கள் மன்றத்தினர் சுகாதாரத்துறை செயலர் அலுவலகத்தில் மனு அளித்தனர். புதுச்சேரி நெட்டப்பாக்கம் தொகுதிக்குட்பட்ட ஏரிப்பாக்கம் பொதுக்காலனி பகுதியைச் சேர்ந்த அருண் நதியா தம்பதியரின் 3 மாத ஆண் குழந்தை அனுஷுக்கு 4ஆம் தேதி நெட்டப்பாக்கம் ஆரம்ப சுகாதார நிலையத்தில் தடுப்பூசி போடப்பட்டது. தொடர்ந்து அன்று முதல் குழந்தை சோர்வாகவும் காய்ச்சலுடனும் இருந்தது. மீண்டும் அதே மருத்துவமனையில் குழந்தையை பெற்றோர்கள் சிகிச்சைக்கு கொண்டு சென்றுள்ளனர். அப்போது அங்கு மருத்துவர் இல்லை என கூறப்பட்டது. மேலும் பணியில் இருந்த செவிலியர்கள் உரிய சிகிச்சை அளிக்காமல் திருப்பி அனுப்பியுள்ளனர். இந்நிலையில் நேற்று முன்தினம் இரவு குழந்தை திடீரென இறந்துவிட்டது. தொடர்ந்து குழந்தை இறப்பிற்கு ஆரம்ப சுகாதார நிலையத்தில் மருத்துவர்கள் இல்லாததுதான் காரணம் என அவர்களது பெற்றோர்கள் மற்றும் உறவினர்கள் மறியல் போராட்டத்தில் ஈடுபட்டனர். இந்த நிலையில் குழந்தை மரணத்திற்கு நெட்டப்பாக்கம் ஆரம்ப சுகாதார நிலையத்தில் மருத்துவர் அலட்சியமும் அவசர சிகிச்சை இல்லாமல் உயிர் காக்கும் வசதிகள் இல்லாதது காரணம் எனவும், இதனால் இந்த விவகாரத்தில் உரிய விசாரணை வைத்து அங்கு பணியில் இருந்த பணியாளர்கள் மீது உரிய நடவடிக்கை எடுக்க வேண்டும். ஆரம்ப சுகாதார நிலையத்தில் நிரந்தர மருத்துவர்களை நியமனம் செய்து ஆம்புலன்ஸ் வசதி உள்ளிட்டவைகளை செய்து தர வேண்டும். பாதிக்கப்பட்ட குடும்பத்திற்கு உரிய இழப்பீடு வழங்க வேண்டும் என
தேசிய மக்கள் மன்ற தலைவர் ரீகன் ஜான்குமார், சட்டமன்ற உறுப்பினர் அங்காளன், சட்டமன்ற உறுப்பினர் சிவசங்கர், உயிரிழந்த குழந்தையின் பெற்றோர்கள் மற்றும் மக்கள் மன்றத்தினர் தலைமைச் செயலகத்தில் உள்ள சுகாதாரத்துறை செயலர் சௌத்ரி முகமது யாசிடம் மனு கொடுக்க சென்றனர். ஆனால் அவர் பணி நிமித்தமாக வெளியே சென்றிருந்தார். அவரது அலுவலகத்தில் மனுவை கொடுத்தனர். தொடர்ந்து சுகாதாரத்துறை இயக்குனர் அலுவலகம் சென்ற தேசிய மக்கள் மன்றத்தினர் இயக்குநரை சந்தித்து உயிரிழந்த குடும்பத்திற்கு உரிய இழப்பீடு வழங்க வேண்டும். புதுச்சேரியில் ஸ்மார்ட் சிட்டி திட்டத்தின் கீழ் மேற்கொள்ளப்படும் பணிகள் முழுமையடையாததால் மக்கள் வரி பணம் வீணாகும் நிலை ஏற்பட்டுள்ளதாக வழக்கறிஞர் பிரதீஷ் வேதனை தெரிவித்துள்ளார். புதுச்சேரியில் ஸ்மார்ட் சிட்டி திட்டத்தின் கீழ் பல்வேறு பணிகள் மேற்கொள்ளப்பட்டு வருகிறது. அதன்படி சாலை ஓரங்களில் நடைபாதையில் மார்பிள்ஸ் புதைக்கும் பணியானது நடைபெற்று வருகிறது. இந்த பணிகள் குறிப்பாக ஆம்பூர் சாலை, செஞ்சி சாலை உள்ளிட்ட நகர பகுதிகளில் மேற்கொள்ளப்படும் நிலையில் முழுமையாக செய்து முடிக்காமல் அங்கொன்றும் இங்கொன்றுமாக திட்டாக அமைக்கப்பட்டு வருகிறது. பணிகள் முடிந்த இடத்தில் மின்துறை ஊழியர்கள் கேபிள் புதைக்க பள்ளம் தோண்டும் போது அவர்கள் அதை சரியாக மூடுவதில்லை. இதனால் எந்த நோக்கத்திற்காக பணம் ஒதுக்கப்பட்டு பணிகளை மேற்கொள்ளப்படுகிறதோ அந்த நோக்கம் நிறைவேறாமல் பொதுமக்கள் வரி பணம் வீணடிக்கப்படுகிறது. எனவே அரசு துறை அதிகாரிகள் இதை கண்டும் காணாமல் இல்லாமல் உடனடியாக தலையிட்டு எந்த பணியாக இருந்தாலும் அதை முழுமையாக செய்திட உத்தரவிட வேண்டும் என்று கேட்டுக்கொண்டார். புதுச்சேரி கருவடிக்குப்பத்தில் 8,62,00,000 ரூபாய் மதிப்பில் சாலை அமைக்கும் பணிகளை முதலமைச்சர் ரங்கசாமி பூமி பூஜை செய்து தொடங்கி வைத்தார். புதுச்சேரி காலாப்பட்டு தொகுதி கருவடிக்குப்பம் மற்றும் லாஸ்பேட்டை பகுதியில் உள்ள சிவாஜி சிலை சந்திப்பிலிருந்து கல்லூரி சாலை வரை இருபுறமும் பழுதடைந்துள்ள யூ வடிவ வாய்க்காலை புதிய கான்கிரீட் வாய்க்கால் அமைத்து தார் சாலை மேம்படுத்தப்பட உள்ளது. 8,62,00,000 ரூபாய் மதிப்பில் இந்த பணிகள் இன்று தொடங்கியது. இந்த பணிகளை முதலமைச்சர் ரங்கசாமி பூமி பூஜை செய்து தொடங்கி வைத்தார். அதனைத் தொடர்ந்து பிள்ளைச்சாவடி, சின்ன காலாப்பட்டு மற்றும் அதனை சுற்றியுள்ள பகுதிகளில் குடிநீர் வழங்க தேசிய வீட்டு வசதி வங்கி நிதி உதவியுடன் ஒருங்கிணைந்த குடிநீர் திட்டத்தின் கீழ் பிள்ளைச்சாவடி, சின்ன காலாப்பட்டு மற்றும் அதனை சுற்றியுள்ள பகுதிகளுக்கு மேல்நிலை நீர்த்தேக்க தொட்டி மற்றும் கீழ்நிலை நீர்த்தேக்க தொட்டி, குடிநீர் குழாய்கள் பதித்த சாலைகள் ஆகிய பகுதிகளுக்கு 28,67,000 ரூபாய் மதிப்பில் அரசாணை பெறப்பட்டு இந்த பணிகள் இன்று தொடங்கியது. இந்த பணிகளையும் முதலமைச்சர் ரங்கசாமி பூமி பூஜை செய்து தொடங்கி வைத்தார். இந்நிகழ்ச்சியில் பொதுப்பணித்துறை அமைச்சர் லட்சுமி நாராயணன், காலாப்பட்டு சட்டமன்ற உறுப்பினர் கல்யாண சுந்தரம், பொதுப்பணித்துறை தலைமை பொறியாளர் வீரசெல்வம், கண்காணிப்பு பொறியாளர் சுந்தரமூர்த்தி, செயற்பொறியாளர் பக்தவச்சலம் உள்ளிட்ட அதிகாரிகள் பலர் கலந்து கொண்டனர். அன்றாட செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள பாண்டி ஹெட்லைன்ஸ் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளுங்கள்.